நானா ஒரு பேர் வச்சுட்டு எப்படி ஆர்டிஸ்டா படி முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே. அப்ப புரிஞ்சிச்சுல என் பேர் என்னவா இருக்கும். முந்தானே முடிச்சு டீம் மாத்தல. நேஷனல் அவார்டு வந்து ஆக்ட்ரஸ்க்கு ஊர்வசி விருது தான். ஓ ஓகே. அப்படின்னு ஊர்வசின்னே வச்சுக்கலாம். ஐயோ எனக்கு இந்த பேரு வேண்டாம், என் பேரே கூப்பிடுங்களேன் அப்படின்னு வேணாம். என்னோட சிஸ்டர் கல்பனா தான் ரொம்ப டேலண்டட். ஓகே ஓகே. அவங்களே ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க சென்னை வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்தேன். இப்ப கேமராக்கு சவுண்ட் இருக்கும், ஓடிட்டு இருக்கும். ஓகே. அப்ப அது வந்துச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் உங்க நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட முழு பெயர் என்ன அண்ட் உங்களுக்கு ஊர்வசி அப்படின்னு பேர் எப்படி வந்ததுமா? இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் நம்ம ஒரிஜினல் நேம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால டோன்ட் எக்ஸ்போஸ் த்ரூ த சோஷியல் மீடியா. ஓகே. பிகாஸ் மற்றவங்க என்ன எழுதினாலும் பரவாயில்ல, நான் சொல்றது ஆத்தென்டிக் ஆயிடும். ஸோ நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆமா, அதனால தான் சொல்ல. நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் பர்சனலா உனக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பா. அப்ப ஊர்வசிங்கிற பேரு நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு கிடையவே கிடையாது. நானா ஒரு பேர் வச்சுட்டு எப்படி ஆர்டிஸ்டா படி இல்ல. நான் நடிக்க வந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே. அப்ப புரிஞ்சிச்சுல என் பேர் என்னவா இருக்கும்னு. ஓகே. அவங்க அந்த காற்று நிலை வரும் கீதம் இப்படிலாம் நிறைய படங்கள், கொஞ்சம் கவுபாய் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அவங்க கூட என் கூட காம்பினேஷன் நிறைய அதுக்கப்புறம் நடிச்சாங்க. ரெட்டை ரோஜாலெல்லாம் அவங்க தான் எனக்கு மதரா நடிச்சாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய பேர் அப்படி வந்துட்டதுனால இல்லை, அது நாளைக்கு ஒருவேளை அவங்க ஆக்ட் பண்ண வந்துட்டா ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன் ஆகுமோன்னு எவ்வளவு ஒரு தீர்க்கமா நினைச்சிருக்காங்க அன்னைக்கு. ரொம்ப கரெக்டா போச்சு. ஏன்னா கரெக்டா நான் வென்றாய் கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்க வென்றாயிட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ அந்த காரணத்துக்காக முந்தானே முடிச்சு டீம் மாத்தல. ஓகே. சேம் டைம்ல நானும் கார்த்திக் சார் ஒரு படம் பண்ணோம். ஓகே. பட் அந்த படத்துல சுத்தமா மெச்சூர் 13 இயர்ஸ் அப்பதான் ஜஸ்ட் ஆரம்பிக்குது. ஆவல முந்தானே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 14 கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர் அது. போனா நம்ம சிரிக்கிறது கொள்றதெல்லாம் ஒரு ஹீரோயின் மாதிரி எல்லாம் சிரிக்க தெரியல. சோ அப்ப என்ன ஆயிப்போச்சு, சுத்தமா மெச்சூரிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகல ஆக்சுவலி அதுக்கப்புறம். ஓகே. ஏன்னா கொஞ்சம் கூட ஒத்தே வரல. கார்த்திக் சார் அப்போ ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி சூப்பர் ஸ்டார் அப்போ. அதனால என்ன ஆயிப்போச்சு, அவங்க பாலாஜி சார் டீம் தான் இது பண்ணாங்க. சுரேஷ் மேனன் ஃபர்ஸ்ட் கேமரா, கார்த்திக் ரகுநாத் அவர் தான் டைரக்டர். அவருடைய அப்பா வந்து TR ரகுநாதன் பழைய பெரிய ப்ரொடியூசர். அதோடைய ப்ரொடியூசர் ஜீவன், அவரு வயசுல ரொம்ப பெரியவர். அவரு தான் வந்துட்டு ஐ திங்க் அடையார் பார்க் ஷெரட்டன், இப்ப இருக்கிற பார்க் ஷெரட்டன்ல உட்கார்ந்து இந்த பொண்ணோட பேரை கொஞ்சம் மாத்திக்கலாமா, ஏன்னா இந்த மாதிரி வருமேன்னு ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல சார் தெலுங்குல எப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல சார் ஹிந்தில ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படியே சொல்லி சாப்பாடுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நயா சாப்பாடே வரல இன்னொன்னு அவங்க வந்தாங்க. சார் 4 ரெஸ்டாரண்ட்ல ஊர்வசி ரெடி சார் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு இவருக்கு என்னமோ ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், அவருக்குன்னு குடும்ப கோயில் இருக்கு. அவரு சொன்னாரு, ஏய் பாத்தியா இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ஊர்வசி அவார்டுங்கிறது தான் இப்ப பெரிய அவார்டு. நேஷனல் அவார்டு வந்து ஆக்ட்ரஸ்க்கு ஊர்வசி விருது தான் அப்படின்னு ஊர்வசின்னே வச்சுக்கலாம். ஏன்னா வேற ஒரு பேர் இனிமே யாரும் வைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சாங்க. எனக்கு நான் அந்த பேரை கேட்டுட்டு திரும்பி பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஐயோ யாருக்குமே இல்ல இந்த பேரு. உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப அந்த பேர்? ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன் ஊர்வசின்னு வச்சாங்க அப்படின்னு? எனக்கு நம்ம பேரை திடீர்னு மாத்தினா எப்படிமா பிடிக்கும் அந்த ஏஜ்ல. ஐயோ எனக்கு இந்த பேரு வேண்டாம், என் பேரே கூப்பிடுங்களேன் அப்படின்னு வேணாம். சோ முந்தானே முடிச்செல்லாம் பாக்குறாரு, என் ஒரிஜினல் பேர் கூப்பிட்டு தான் அதை ஃபுல் படம் பண்ணாரு. பட் டைட்டில் இந்த பேரை போட்டார். அது எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. இப்போ சார் உங்களை அப்படிதான் கூப்பிடுறாரா பாக்கியராஜ் சார்? இல்ல, அதுக்கப்புறம் அவருடைய நிறைய படங்கள் பண்ணி அது மாறி போச்சு. அவரும் மறந்துச்சு. ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. சோ என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பேர்ல கூப்பிடுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும்? பரவாயில்ல பழைய பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த பேர் எனக்கு ஹாப்பி இல்லங்கிறது இல்லம்மா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த பேர். கண்டிப்பா. சோ ஐ அம் சோ ஹாப்பி வித் திஸ். பட் என்னன்னா
அந்த அந்த நம்மளுடைய அந்த பழைய நினைவுகள் வர்றது எனக்கு அந்த திரும்ப பேரை கேட்கும் நிறைய செல்ல பேரும் இருக்க மாதிரி தெரியுது. குட்டி குட்டி மால், கொடி மால், பொடி மோல் தான், பொடி கொடி மோல், குட்டி, கொடி இந்த பொடி மாதிரி குட்டி. மலையாளம்ல நிறைய பேர் நிறைய கூப்பிடுறாங்க. பேர் டோட்டல் இண்டஸ்ட்ரியே நான் அப்படிதான் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அப்பா அம்மா என் ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஓ ஸோ நான் என்னுடைய பேபி ஆர்டிஸ்டா நான் ஆரம்பிக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் இன்னைக்கும் அப்படிதான் அப்படிதான் கூப்பிடுறாங்க. நிறைய அவார்ட் ஷோஸ்ல நிறைய இன்டர்வியூஸ்லயே பாக்குறோம், அப்படிதான் கூப்பிடுறாங்க. நைஸ். உங்க சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் மேம். எங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க ஆக்டிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா அந்த கெரியரை இன்ன வரைக்குமே நீங்க பில்ட் பண்ணி வந்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா? இல்லம்மா, இல்லைங்களா? நான் அப்படி ஒண்ணும் ரொம்ப பிஸியான சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே என்னோட சிஸ்டர் கல்பனா தான் ரொம்ப டேலண்டட். ஓகே ஓகே அவங்களே ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க சென்னை வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்தேன். இங்க வந்தா அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கு, அம்மா இல்லாத பொண்ணை வந்து அப்பா வளர்க்குற மாதிரி. ஓகே. ஸோ குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே இந்த அப்பா தான். ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கே, இதுனா கொஞ்சம் இதுவா தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் குழந்தைங்களை இன்னைக்கு மாதிரி இப்படி கட்டிட்டு எல்லாம் குளிப்பாட்டுறதெல்லாம் நம்ம படத்துல காமிக்க மாட்டோம். இந்த சின்ன குழந்தைய போய் இப்படி எல்லாம் கட்டிட்டு வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னுவாங்க. அப்படிதான் நடிச்சேன். எனக்கு பிடிக்காம தான் நடிச்சேன். நான் இங்க இருந்து எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே நடிப்பேன். நீங்க வேணா கேமரா ஆன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளோஸ் அப்ஸே ரொம்ப கம்மி எனக்கு தெரியாம. ஆனா அப்ப கேமராக்கு சவுண்ட் இருக்கும், ஓடிட்டு இருக்கும். ஓகே. அப்ப அது வந்துச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிடுவேன். ஓகே. அப்புறம் அதுல மியூசிக் டைரக்டரா இருந்த ஒரு லிரிசிஸ்ட் அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு சினிமால வர்றதுக்கு. எப்படி சேட்டா உங்க ஃபேமிலியில இப்படி ஒரு பொண்ணு பிறந்துச்சு? ஆனா ஃபேமிலி எல்லாருமே சினிமா பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் சினிமா இல்லையா? டிராமா. பாப்பா அம்மாலாம் அப்பா சினிமா பேக்ரவுண்ட் தான், டோட்டலி டிராமா பேக்ரவுண்ட். ஓன் நமக்கு ட்ரூப் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆக்டிங்கிறது நம்ம புதுசா பாக்குற விஷயம் இல்ல, பட் எனக்கு பிடிக்காது. எனக்கு எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.